தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டாரு அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கான எதிர்க்கட்சியின் தயார்நிலை குறித்து பதிலளியில் இன்று கேள்வி எழுப்பினார். அவர்கள் இப்போது பலமுறை ஆட்சியை பொறுப்பேற்றதாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த வருடமும் கூறினார்கள் அல்லவா, கடந்த வருடம் ஏப்ரல் மாதமாகும் போது முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறினார்கள். டிசம்பர் மாதமாகும் போது அரசாங்கம் முடிந்துவிடும் என்றார்கள். அதேபோன்று இந்த வருட ஏப்ரல் மாதமாகும் போது எரிவாயு வரிசைகள் ஏற்படும் என்றார்கள், எரிபொருள் வரிசைகள் ஏற்படும் என்றார்கள், மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்றார்கள். இப்போது ஏன் மின்சாரத்தை துண்டிக்கவில்லை என கேட்கின்றார்கள். எனவே அவர்கள் இப்போது ஆட்சியை பொறுப்பேற்பது என கூறுவதில் உண்மையில் பொறுப்பேற்பதற்கு என்ன இருக்கிறது? இப்போது பார்த்தால் கடந்த 2025ஆம் ஆண்டின் முதலாவது வருடத்தில் அனைத்து பொருளாதார இலக்குகளும் வெற்றி கொள்ளப்படும். வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துள்ளது. அதேபோன்று உள்நாட்டு திரைசேரியும் $1 டிரில்லியன் போன்றதொரு தொகைக்கு வந்துள்ளது. கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்றால் திரைசேரி முழுமையாக காலியாக இருந்தது. அதேபோன்று வெளிநாட்டு கையிருப்பும் இல்லாமல் போயிருந்தது. அதன் காரணமாகவே எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. உரங்களை கொண்டுவர வழியில்லாமல் போனது. ஜெகத்விதானவிடம் தான் கேட்க வேண்டும், நாங்கள் யாரிடம் ஒப்படைப்பது? இந்த சஜித் பிரேமதாசவிடமா அல்லது AI சஜித் என்பவரிடமா என்று கேட்கின்றார்கள். ஏனென்றால் நமக்கு தெரியும், அங்கு இப்போது ஒரு குழுவினர் AI சஜித் என கூறுகின்றார்கள், இன்னொரு குழுவினர் சஜித்துடன் இருக்கிறார்கள். அதே போன்று சஜித் பிரேமதாசவும் முன்னரே கூறுகிறார் அல்லவா, தலைமையை ஏற்குமாறு கூறப்பட்ட போது 72 தடவையா அல்லது ஏதோ ஒரு முறையா கூறப்பட்டது என்றார்கள். அதற்கு பிறகு வேறு ஒரு இலக்கத்தையும் கூறினார்கள் அல்லவா. அப்படி ஏற்குமாறு கூறி அவர் பொறுப்பேற்கவில்லை. எனவே அவர்களுக்கு அவ்வாறு பொறுப்பேற்கும் திறன் இருக்கிறதா என்பதனை பார்க்க வேண்டும். நாம் கூறிய அந்த அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டு வருகின்றது. யார் மீது கை வைத்தாலும் ராஜபக்சாக்கள் மீது கை வைக்க முடியாது என பெரிய அளவில் சத்தம் போட்டு கூறினார்கள். நேற்று மாத்தறை நீதிமன்றத்திலிருந்து ஒரு கட்டளை வருகின்றது. என்ன அது? ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பஸ்ஸில் முடிந்தால் கட்டுநாயக்கவிலோ அல்லது மத்தளவிலோ வந்து இறங்கட்டும். இறங்கிய உடனே கைதுதான். நாமலுக்கு கூற வேண்டியது என்னவென்றால், முடிந்தால் உங்களுடைய சித்தப்பாவை அழைத்து வாருங்கள். அடுத்தடுத்து வழக்குகளும் வரிசையாக இருக்கின்றன. அவர்களுக்கு திகதிகள் தெரியும். எதிர்வரும் 8 மாதங்களுக்குள் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இதேவேளை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சிகள் குறித்து எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு பதிலளித்தார். கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் போது சிக்சர்கள் அடிக்கும் போது இளைஞர்கள் கடைசி ஓவரில் ஒன்று கூடி ஆரவாரம் செய்வார்களே, பந்துக்கு பந்து எண்ணிக்கொண்டிருப்பார்களே, அதுபோலதான் $325, 335, 340, 345 என அதீத உத்வேகத்துடன் இருந்தார்கள். அது ஏதோ ஜனாதிபதி தான் இந்த ரூபாயின் பெறுமதியை வீழ்த்துவது போல இருந்தது. தற்போது டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது டாலருக்கு நிகரான ரூபாயின் விலை $334 இன்னும் குறைய வேண்டும். எனவே இந்த 27ஆம் தேதி அநேகமாக சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு $700 மில்லியன் வழங்க உள்ளது என்பதை நாம் அறிவோம். அந்த $700 மில்லியனை அவர்கள் இந்த 27ஆம் தேதிக்கு பின்னர் இன்னும் 4 நாட்களில் வழங்குவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த பணம் வந்த பின்னர் டாலரின் பெறுமதி சற்று குறையும் என நாம் கருதுகின்றோம். நான் இதை கூறினேன். சரி, டாலர் விலை அதிகரித்தது என்றே வைத்துக் கொள்வோம். என்ன செய்வது? சஜித் பிரேமதாச வீதிக்கு சென்று $375க்கு சென்றால் பணத்தை குறைத்து தருவாரா? நாவல் ராஜபக்ச குறைத்து தருவாரா? திலீப் ஜெயவீர குறைத்து தருவாரா? தற்போது எப்படி பேசுகிறார்கள் என்றால், இந்த நாடு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி ஏதோ சுவிட்சர்லாந்து போல இருந்ததாகவும் அந்த சுவிட்சர்லாந்து சோமாலியா போல் ஆனதாகவும் கூறுகின்றனர்.